அம்மா கதை சொல்லும் சேனல். இது நிஜமல்ல கதை தொடர்கிறது. அம்மா அம்மா என்னாச்சுங்கம்மா? எந்திரிங்கம்மா, கண்ணு முழிச்சு பாருங்கம்மா. அண்ணா, அம்மாவுக்கு என்ன ஆச்சுங்கண்ணா? என்னாச்சுன்னே தெரியல வாணி. நின்றுக்கிட்டு இருந்தாங்க, திடீர்னு மயங்கி விழுந்துட்டாங்க. உடனே 108 ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுமா? இதோ பண்ணுறேண்ணா. ஹலோ ஹலோ சார், நான் ஜீவா காலையிலேருந்து பேசுகிறேன். அம்மா திடீர்னு மயங்கி விழுந்துட்டாங்க, பயமாக இருக்குது சார், உடனே வாங்க சார். அம்மா பதட்டப்படாமல் உங்கள் லொக்கேஷனை ஷேர் பண்ணுங்கள். இதோ உடனே வந்துடுவாங்க. 108 டிரைவருக்கு உங்கள் ஃபோன் நம்பரை பாஸ் பண்ணுறோம், உங்களுக்கு கூப்பிடுவாங்க. நீங்கள் அட்ரஸை பயப்படாமல் சொல்லுங்கள். ஹலோ மேடம், லொக்கேஷனை ஷேர் பண்ணுங்கள். இதோ பக்கத்தில் வந்துட்டோம். எங்கே? காந்தி நகர் பக்கத்தில் நிற்கிறோம். எங்கே வரணும் சொல்லுங்கள். காந்தி நகர் மெயின் ரோட்டில் இருந்து லெஃப்ட்டில் போகிற ரோட்டில் நேராக வந்தீங்கன்னா ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது சார். ஆமாங்கம்மா, போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் தான் நிற்கிறோம். அதுலேருந்து எங்கே வரணும்? அதில் ரைட் எடுங்க சார். ரைட் எடுத்து நேராக வந்தீங்கன்னா வர்றோம் சார். வர்றோம் மேடம். அதுலேருந்து எங்கே வரணும்? நேராக வந்தீங்கன்னா செகண்ட் லெஃப்ட்டில் நேராக வாங்க சார். ஆமாம், செகண்ட் லெஃப்ட்டில் நேராக வர்றோம் சார். பயமாக இருக்குது சார், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். அம்மா நீங்கள் கொஞ்சம் அட்ரஸை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கம்மா, சீக்கிரம் வர்றோம். நேராக செகண்ட் லெஃப்ட்டில் வந்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது சார். ஆமாம்மா, இருக்குமா, கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, பக்கத்தில் தான் நிற்கிறோம். அப்படியே கொஞ்சம் நேராக வந்தீங்கன்னா லெஃப்ட்டில் பாருங்க, ஒரு கோயில் இருக்குது. ஆமாங்க மேடம், கோயில் இருக்குது மேடம், அங்கே தான் மேடம் நிற்கிறோம். அப்படியே நேராக வாங்க. நான் ரோட்டில் நின்று கை காமிக்கிறேன். கொஞ்சம் கையை கொஞ்சம் தூக்கி காமிங்க மேடம். ஓகே ஓகே, பார்த்துட்டேன் மேடம், இதை வந்துட்டேன். என்னாச்சு மேடம்? என்னாச்சுன்னே தெரியல சார். நின்றுக்கிட்டே இருந்தாங்க, திடீர்னு மயங்கி விழுந்துட்டாங்க, பயமாக இருக்குது சார். ஒன்றும் பயப்படாதீங்க, சரி பண்ணிடுறோம். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சார். ஆம்புலன்ஸில் ஏற்றி பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகலாம். ஓகே சார். ஆம்புலன்ஸில் அம்மா ஏற்றப்பட்டு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு செல்லப்படுகிறார். சார் சார், அம்மா அம்மா மயங்கி விழுந்துட்டாங்க சார். சார் சார், காப்பாற்றுங்க சார். இதை பாருங்கள், கவுண்டரில் போய் ஒரு 50,000 கட்டிட்டு அட்மிட் பண்ணுங்கள். சார் அட்மிட் பண்ணுங்கள் சார். பணம் வீட்டில் போய் எடுத்துகிட்டு வந்து கட்டிடுங்க சார். இதை பாருங்கள், டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, உடனே போய் பணத்தை கட்டுங்க. ஓகே சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சார். இமிடியேட்டாக ஒரு மேஜர் ஆப்ரேஷன் பண்ணணும், அதுக்கு 3 to 5 lakhs ஆகும். அதை உடனே ரெடி பண்ணுங்கள். முதல்ல போய் 50,000 கவுண்டரில் போய் கட்டிட்டு வாங்க. சரிங்க சார், இந்த உடனே ஏற்பாடு பண்ணுறேங்க சார். அப்பா, நீங்கள் போய் பேங்க்கில் இருக்கிற 5 lakhs எடுத்துகிட்டு வாங்கப்பா. நான் வீட்டில் போய் அந்த 50,000 எடுத்துகிட்டு வந்து முதல்ல கட்டுறேன். வாணி, நீ அம்மாவை பார்த்துக்கோம்மா. சரிங்கண்ணா, கொஞ்சம் சீக்கிரமாக வாங்கண்ணா, பயமாக இருக்குங்கண்ணா. மகன் வீட்டிற்கு சென்று பணம் எடுத்து வந்து விரைவாக வந்து கட்டிவிடுகிறான். அம்மா அட்மிட் செய்யப்பட்டு சிகிச்சைகள் வேகமாக நடைபெறுகிறது. பேங்கிற்கு பணம் எடுக்கச் சென்ற அப்பா இன்னமும் வரவில்லை. ஆஸ்பத்திரியில் நர்ஸுகள் பணத்தை விரைவாக கட்டுங்க சார், ஆப்ரேஷன் உடனே பண்ணணும் என்று அவசரப்படுத்துகிறார்கள். பணம் எடுக்கச் சென்ற தந்தை இன்னமும் வராததால் இருவர் முகத்திலும் பதற்றம் அதிகமாகிறது. இதற்கிடையில் பேங்கில் இருந்து பணம் எடுத்துக்கொண்டு தந்தை அந்த பணத்தை ஒரு கட்டை பையில் வைத்து அதை வண்டியில் சைடு கம்பியில் தொங்க விட்டுவிட்டு வேகமாக எடுத்து வருகிறார். வரும் வழியில் கட்டைப்பை நழுவி கீழே விழுந்து விடுகிறது. அதை கவனிக்காமல் அப்பா ஆஸ்பத்திரிக்கு சென்று விடுகிறார். அங்கு சென்று பார்க்கிறார், பணம் இருந்த பையை காணவில்லை. கதறுகிறார், கண்ணீர் விடுகிறார், புலம்பி தவிக்கிறார். கை கால் எல்லாம் உதறல் எடுக்க அந்த வழியிலேயே திரும்பி வருகிறார். வருபவர்கள் கொண்டு வரும் கட்டைப்பைகள் எல்லாம் பைத்தியக்காரத்தனமாய் சோதனை போடுகிறார். ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த பொதுமக்கள் இவரை திருடன் என நினைத்து சரமாரியாக தாக்கி விடுகிறார்கள். அங்கே கூட்டம் கூடிவிடுகிறது. இதற்கிடையில் அந்த பணம் 2 நண்பர்கள் கையில் கிடைத்து விடுகிறது. அவர்கள் அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு அவர்களுடைய தந்தையிடம் கொண்டு போய் கொடுக்கிறார்கள். அப்போது
அப்பா, இந்த பையில் பணம் இருக்கிறது. யாரோ பேங்க்கில் பணம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கீழே போட்டுட்டு போயிட்டாங்க. தொடரும்.